Welcome student in the video unit 2 ancient civilization. இது வந்து 9th standard social bookல ஹிஸ்டரியில இருக்கு. இந்த லெசன் உடைய புக் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ancient civilization பண்டைய நாகரிகங்கள். First பாருங்க, choose the correct answer. First question, the earliest signs to denote words through pictures. அதாவது படங்கள் மூலம் வந்து சொற்களை வந்து இந்த வேர்ட்ஸ் வந்து உணர்த்தது என்ன முறை அப்படின்னா பிக்டோகிராஃபி, அதாவது சித்திரை எழுத்து. இதை நீங்கள் மார்க் பண்ணுங்கள். செகண்ட் வந்து த ப்ரிசர்வேஷன் ப்ராசஸ் ஆஃப் டெட் பாடி இன் ஏன்ஷியன்ட் எஜிப்து. அதாவது எகிப்தியர்கள் வந்து இறந்த உடலை வந்து எப்படி வந்து பாதுகாத்தாங்க அப்படின்னா மம்மிஃபிகேஷன், அதாவது மம்மியாக்கம். that the Sumerian system of writing, சுமேரியன் எழுத்து முறை என்ன அப்படின்னா cuneiform. The Harappans did not have the knowledge of, அதாவது கரப்பா மக்கள் வந்து எதை அறிந்திருக்கவில்லை அப்படின்னா ஹார்ஸ் அண்ட் அயன், குதிரையும் எறும்பையும் அனுப்பிச்சிட அவங்க அறிந்திருக்கவில்லை. ஃபிஃப்த் பாருங்க, the bronze image suggestive of the use of lost work process known to the Indus people. அதாவது சிந்துவெளி மக்கள் வந்து இழந்த மெழுகு செயல்முறை அறிந்திருந்தார்கள் என்பதை தெரிவிக்கும் சிலை எதுனா டான்சிங் கேர்ள், அதாவது நடமாடும் பெண். அதை நீங்கள் மார்க் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு 6 பாருங்கள், எது கரெக்டு அப்படிங்கிறத பார்க்கலாம். 6 பாருங்க, ஃபர்ஸ்ட்டு த ஓல்டஸ்ட் சிவிலைசேஷன் இன் மெசபடோமியா பிலாங் டு த அக்காடியன்ஸ். அக்காடியனுடைய நாகரிகம் தான் பழமையான நாகரிகம் மெசபடோமியாவில் அப்படின்னு கொடுத்துருக்கு. செகண்ட் வந்து பாருங்கள், த சைனீஸ் டெவலப்டு த ஹைட்ரோகிளிபிக் முறை, அதாவது இவங்க வந்து இந்த முறையை வந்து வளர்த்தாங்க அப்படின்னு போட்டிருக்கு, ஹைட்ரோகிளிபிக் முறை. அடுத்து வந்து த யூப்ரடிஸ் அண்ட் டைக்ரிஸ் ட்ரெயின் டு த மன்னர் கல்ஃப். யூப்ரடிஸும் டைக்ரிஸும் வந்து மன்னர் வளைகுடாவில் கலக்கு. அடுத்து ஹம்முராபி த கிங் ஆஃப் பாபிலோன் வாஸ் அ கிரேட் லா மேக்கர். அவர் பாபிலோனில் அரசரான ஹம்முராபி வந்து ஒரு பெரிய சட்ட வல்லுநர் அப்படின்னு 4 எது நமக்கு கரெக்டு அப்படின்னா பாருங்க, இதில் டி மட்டும் தான் கரெக்டு, இது மட்டும்தான். ஹம்முராபி வந்து சட்ட வல்லுநர் பாபிலோனில், இது மட்டும் கரெக்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு செவன்த்தில் எது கரெக்டுன்னு பார்க்கலாம். 7th பாருங்கள், யாங்ஸி ரிவர் இஸ் நோன் அஸ் சாரோ ஆஃப் சைனா. அதாவது இது வந்து சீனாவின் துயரம் அழைக்கப்படுது, யாங்ஸி ஆறு. அடுத்து ஊடி கன்ஸ்ட்ரக்டர் த கிரேட் வால் ஆஃப் சைனா. ஊடி அப்படிங்கிறது வந்து சீன பெருஞ்சுவரை கட்டினார். த சைனீஸ் இன்வென்டட் கன் பவுடர். சீனர்கள் வந்து வெடிமருந்தை கண்டுபிடித்தாங்க. அது அக்கார்டிங் டு ட்ரெடிஷன்ஸ் மென்சியஸ் வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தாவோயிசம். அதாவது தாவோயிசத்தை நிறுவியவர் மென்சியஸ் அப்படின்னு சொல்லி சீன அரசு கூறுது. எதுனா சி கரெக்ட், இது வந்து உங்களுக்கு கரெக்டானது. நீங்கள் சியை வந்து தேர்ட் ஒன் தான் கரெக்ட், சரியா? எயித்தில் வந்து வாட் இஸ் த கரெக்டு, வாட் இஸ் த கரெக்ட் ரோலர்ஜிக்கல் ஆர்டர் ஆஃப் 4 சிவிலைசேஷன் ஆஃப் மெசபடோமியா. மெசபடோமியாவில் உள்ள 4 நாகரிகங்களின் காலவரிசை சி சுமேரியன்ஸ், அக்காடியன்ஸ், பாபிலோனியஸ், அசிரியன்ஸ். இது நீங்கள் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 9th அசர்ஷன். 9th பாருங்கள், அசர்ஷன் அசிரியன்ஸ் ஆஃப் மெசபடோமியன் சிவிலைசேஷன் வேர் கண்டெம்பரரிஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அதாவது மெசபடோமியன் நாகரிகத்தில் அசிரியர்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்துக்கு சமகாலத்தவர் அப்படின்னு அசர்ஷன் சொல்லுது. ரீசன் பாருங்கள், த டாக்குமெண்ட்ஸ் ஆஃப் அன் அசிரியன் ரூலர் ரெஃபர் டு த ஷிப்ஸ் ஃப்ரம் மெலுகா. அதாவது மெலுகாவிலிருந்து வந்த கப்பல் வந்து கப்பல்கள் வந்து அந்த ஒரு அசிரிய ஆட்சியின் ஆவணம் வந்து பற்றி அந்த கப்பலில் சொல்லுவாங்க. அதனால் பாருங்கள், பி ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் பட் ஏ டசன்ட் எக்ஸ்பிளைனர். அதாவது சரியாக விளக்கவில்லை, சரியா? கூட்டு வந்து காரணம் சரியாக விளக்கல, அதனால் பி ஆப்ஷன். Next, filling the blanks. Filling the blanks, dash is a massive limestone image of a lion with a human head. அதாவது பெரிய உருவம், என்ன உருவம் அப்படின்னா மனித தலை சிங்க உடல் உள்ள கல்லாலான உருவம். எது, அதுக்கு என்ன பேர் அப்படின்னு இருக்கு. செகண்ட் ஒன்று, த ஏர்லி
ஃபார்ம் ஆஃப் ரைட்டிங் ஆஃப் த எகிப்தியன்ஸ் இஸ் நோன் அஸ். எகிப்தியர்கள் வந்து தொடக்காலத்தில் பயன்படுத்திய எழுத்துகள் எந்த முறை அப்படின்னு கேட்டிருக்கு. டேஸ் என்பது ஸ்பெசிபியஸ் த லாஸ் ரிலேட்டட் டு வேரியஸ் கிரைம்ஸ் இன் ஏன்சியன் பாபிலோனியா. அதாவது குற்றங்களை கூறும் சட்டம் வந்து பாபிலோனியாவின் முக்கிய ஆவணம். பல்வேறு குற்றங்களுக்குரிய சட்டங்கள். ஃபோர்த் வந்து டேஸ் வாஸ் த மாஸ்டர் ஆட்சி கீப்பர் ஆஃப் சவு ஸ்டேட் அக்கார்டிங் டு ட்ரெடிஷன்ஸ். அதாவது சவு அரசின் தலைமை ஆவண காப்பில் டேஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து த டேஸ் ஃபிகரிட்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் ஆன் த பாட்ரி ஃப்ரம் த சைட் ஜகஸ்ட் த ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸ் ஆஃப் த ஹேப்பன்ஸ். அதாவது ஹரப்பா நகரத்தில் உள்ள பானை மீது உள்ள உருவம், அது என்ன உருவம் வரைஞ்சிருக்கு, அதுக்கு என்ன பேர். இப்போ இந்த 4 விடைகள் வந்து நான் வந்து உங்களுக்கு நோட் எழுதியிருக்கேன், பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து த கிரேட் ஸ்பிரிங்ஸ் ஆஃப் கீசா. அடுத்து வந்து ஹைரோகிளிபிக், ஹம்முராபி ஹோல்ட், கிளவுட்ஸ், டெரகோட்டா. இதை நீங்கள் அப்படி எழுதிருங்க அந்த கோட்டில். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இல்லை எது கரெக்ட் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு த கிரேட் பாத் அட் ஹரப்பா இஸ் வெல் பில்ட் வித் செவரல் அட்ஜசன்ட் ரூம்ஸ். அதாவது ஹரப்பாவில் வந்து பெருங்குளம் பக்கத்தில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டிருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. பி வந்து பாருங்கள், த யூனிஃபார்ம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் ரிலேட் டு த எபிக் ஆஃப் கில்காமெஸ். இது வந்து யூனிஃபார்ம் வந்து கில்காமெஸ் காரியத்தோட தொடர்புடையதுன்னு போட்டிருக்கு. அடுத்து த டெரகோட்டா ஃபிகரின்ஸ் அண்ட் டான்சிங் கேர்ள் மேட் ஆஃப் காப்பர் ஜஸ்ட் த ஆர்டிஸ்ட் ஸ்கில் ஆஃப் எகிப்தியன்ஸ்னு போட்டிருக்கு. இது வந்து நமக்கு தப்பு. இந்த மெசபடோமியன்ஸ் டிவைஸ் சோலார் கேலண்டர் சிஸ்டம். இவங்க வந்து சூரிய நாள் கட்டி வச்சுருந்தாங்க. பிறகு எல்லாமே தப்பு. பி மட்டும் ரைட். இதை மட்டும் நீங்கள் ரைட் போட்டுவிடுங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட்லேயே பாருங்க, ஆமோன் வாஸ் அன் எகிப்தியன் காடு. ஆமோன் வந்து ஒரு எகிப்திய கடவுள். பி வந்து த ஃபோர்ட்டிஃபைட் கரப்பன் சிட்டி காடி டெம்பிள். அதாவது பெரிய எஸ்பிங் என்பது அதாவது கரப்பா நகரத்தில் வந்து கோயில்கள் இருந்தன, அரண்களாலான கோயில்கள் இருந்தனன்னு கொடுத்துருக்கு. த கிரேட் ஸ்பிரிங்ஸ் இஸ் ஏ பைரமைட் ஷேப்டு மவுண்டன் ஃபவுண்ட் இன் ஆன்சியன்ட் மெசபடோமியா. இது வந்து பிரமிடு வடிவம் கொடுத்துருக்கு. இது நமக்கு தவறு. த இன்வென்ஷன் ஆஃப் த பாட்டர் இஸ் வீல் இஸ் கிரெடிட்டட் டு த எகிப்தியன்ஸ். அதாவது பானை மனிதனுக்கு வந்து சக்கரங்களை கண்டுபிடித்தவர் எகிப்தியர்கள் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் வந்து நமக்கு எது ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஏ. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. ஆமோன் ஒரு எகிப்திய கடவுள். ஃபோர்த்து மேட்ச் ஃபாலோயிங். பாரோ வந்து என்னதுன்னா த எகிப்தியன் கிங், எகிப்திய அரசர். பாப்ரஸ்னா எ கைண்ட் ஆஃப் கிராஸ், ஒரு வகை புல். கிரேட் லா மேக்கர், பெரிய சட்ட வல்லுநர் யாருன்னா ஹம்முராபி. கில்காமேஸ்னா என்னதுன்னா த ஓல்டஸ்ட் ரிட்டன் ஸ்டோரி அண்ட் எர்த், அதாவது பூமியின் மிக பழமையான எழுத்து காவியம். த கிரேட் பாத் பெருங்குளம், மொஹஞ்சதாரோ. இதை நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஃபாலோயிங் பிரீஃப்லி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க. த எகிப்தியன்ஸ் எக்ஸல்ட் ஆன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் இல்லஸ்ட்ரேட். அதாவது கலை கட்டடக்கலை திறன் பெற்றவர்கள் பற்றி விளக்குதல் படுக்கு. பேஜ் நம்பர் 18. பேஜ் நம்பர் 18ல் த எகிப்தியன்ஸ் அதுலேருந்து ஆரம்பித்து பாரோக்ஸ் வரைக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு 19ல் இந்த 2 லைனும் மார்க் பண்ணிவிடுங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த என்ன எழுதினாங்கன்னா 18, 19 எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 18க்கு அடுத்து 19. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஸ்டேட் த salient features ஆஃப் த சிகுராட்ஸ். சிகுராட்டின் முக்கியமான பண்பு 21, 22ல் இருக்குது. 21ல் இதுலேருந்து இது வரைக்கும் இந்த 2 லைன்ஸ் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 22ல் இருக்கா த சிகுராட், இதுலேருந்து டாப் வரைக்கும் இது வரைக்கும் 2, அதாவது செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின்.
பாருங்கள், ஹம்முராபி கோட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸ்பிளைன். அதாவது ஹம்முராபியின் முக்கியமான சட்ட ஆவணம் என்னன்னு கேட்டிருக்கு. பேஜ் வந்து 22. பாருங்கள், 22ல் இந்த ஹம்முராபி இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் தேட் கொஸ்டினோட ஆன்சர் மார்க் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஆன்சர் ஃபாலோயிங் டீட்டெயில் 3 கொஸ்டின் இருக்குது. First question, define the terms hieroglyphics and cuneiform with their main features. அதாவது ஹீரோகிளிபிக்ஸும் யூனிஃபார்முக்கும் உள்ள முக்கியமான கூறுகளை கேட்டிருக்கு. 1922 இருக்குது. பாருங்கள், 19ல் ரைட்டிங் சிஸ்டம் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்து 22ல் இதுலேருந்து இது வரைக்கும் யூனிஃபார்ம். இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், to what extent is the Chinese influence reflected in the fields of philosophy and literature? 25 இருக்குது. அதாவது தத்துவம், இலக்கியம் இந்த துறையிலலாம் சீனாவின் தாக்கம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த கேள்வியில் கேட்டிருக்கு. 25ல் எடுத்துடுங்க. 25ல் philosophy and literature தான் இந்த பேராகிராஃபில் இதிலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் முடிக்கணும். செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் தேட் கொஸ்டின், ரைட் அபவுட் த ஹிடன் ட்ரெஷர் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன். அதாவது சிந்துவெளி நாகரிகத்தில் மறைந்த பொக்கிஷங்கள் பற்றி எழுதுங்கன்னா 25லேருந்து 28 வரைக்கும் ஆன்சர் இருக்குது. பார்க்கலாம். 25ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், இண்டஸ் இதிலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், 25ல் இதில் இந்த தலைப்பு போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் எழுதுங்க. அடுத்த தலைப்பு போட்டு இதுலேருந்து இது வரைக்கும் மார்க் பண்ணுங்கள். 26th இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். போய்ட்ரி இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். 27th மெட்டல் டூல்ஸ் இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு டெக்ஸ்டைல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ரேடு இதுலேருந்து இது வரைக்கும். வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். சீல்ஸ் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்த ஆர்ட்ஸ் தலைப்பில் இதுலேருந்து இது வரைக்கும். அடுத்த ரிலிஜன் இதுலேருந்து இதுவரை. தேட் கொஸ்டின் ஆன்சர். நம்ம எல்லா ஆன்சரும் மார்க் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் மார்க் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.